நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்தேன், ஆகையால் கருணையினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இந்த வசனம் இறைவனின் அன்பின் ஆழத்தையும் மனித வாழ்க்கையின் உண்மையையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு உறுதி, ஒரு ஆறுதல், ஒரு அழைப்பு. நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்தேன். நித்திய அன்பு என்றால் ஆரம்பமோ முடிவோ இல்லாத அன்பு. மனிதர்களின் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடும். நாம் நல்லது செய்தால் அன்பு அதிகமாகும், தவறு செய்தால் குறையும், சில சமயம் முற்றிலும் மறைந்துவிடும். ஆனால் தேவனின் அன்பு அப்படி இல்லை. நாம் பிறக்கும் முன்பே அவர் நம்மை அறிந்திருந்தார். நாம் தவறு செய்தாலும் அவர் அன்பு குறையாது. நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இது ஒரு நிபந்தனையற்ற அன்பு. நீ நல்லவனாக இருப்பதால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால் நீ மாற்றப்படுவாய் என்பதே தேவனின் அன்பு. இந்த உண்மை நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறது. நாம் இறைவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், அது ஒருபோதும் மாறாது. ஆகையால் கருணையினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இங்கு தேவன் இழுத்துக் கொண்டேன் என்று சொல்வது மிக முக்கியம். அவர் நம்மை கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை. அவர் அன்பாலும் கருணையாலும் மெதுவாக நம்மை தன் பக்கம் இழுக்கிறார். கருணை என்றால் நாம் தகுதியற்ற போதும் கிடைக்கும் அன்பு, நாம் பலவீனமாய் இருந்த போது கிடைக்கும் உதவி, நாம் விழுந்த போது நம்மை இழுக்கும் கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நம்பிக்கை தரும் சந்திப்பு, ஒரு திடீர் ஆறுதல், ஒரு வழிகாட்டுதல், இவையெல்லாம் தேவன் நம்மை தன் பக்கம் இழுக்கும் கருணையின் வெளிப்பாடுகள். நாம் தேவனை தேடுகிறோம் என்று நினைப்போம். உண்மையில் இறைவன் தான் முதலில் நம்மை தேடுகிறார். இந்த வசனத்தின் மிக ஆழமான செய்தி, தேவன் நம்மை நித்தியமாக நேசிக்கிறார். அவர் அன்பு நம்முடைய தவறுகளால் மாறாது. அவர் கருணை எப்போதும் நம்மை அவரிடம் கொண்டு வருகிறது. நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர் இன்னும் நம்மை அழைக்கிறார். இது ஒரு உறுதியான வாக்குத்தத்தம். நீ எங்கே இருந்தாலும் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். இந்த வசனம் நமக்கு சொல்லும் நடைமுறை உண்மைகள். மனச்சோர்வு வந்தால் நான் இன்னும் தேவனால் நேசிக்கப்படுகிறேன். குற்ற உணர்வு வந்தால் அவருடைய கருணை இன்னும் எனக்கு உள்ளது. தனிமையை உணர்ந்தால் நான் ஒருபோதும் தனியாக இல்லை. வழி தெரியாமல் இருந்தால் அவர் என்னை வழிநடத்துகிறார் என்பதே இந்த வசனம் ஒரு அன்பான தந்தையின் குரல் போல உள்ளது. நான் உன்னை எப்போதும் நேசித்தேன், இன்னும் நேசிக்கிறேன், என்றும் நேசிப்பேன். இந்த உண்மையை நம் இதயத்தில் வைத்துக் கொண்டால் நம் வாழ்க்கை பயமில்லாமல் நம்பிக்கையுடனும் சமாதானத்துடனும் இருக்கும். ஜெபம். முடிவில்லாத அன்பால் என்னை நேசிக்கும் பரலோக தந்தையே, உம்முடைய அன்பிற்கு நன்றி. நான் தகுதியற்றவனாய் இருந்தாலும் உமது அன்பு ஒருபோதும் மாறாதது என்பதை இன்று உணர்கிறேன். கர்த்தாவே, உமது கருணையினால் என்னை உம்மிடம் இழுத்துக் கொண்டதற்கு நன்றி. நான் உம்மை விட்டு விலகி சென்ற நேரங்களிலும் கூட என்னை விட்டுவிடாமல் அடைத்த உமது கருணைக்கு நன்றி. என் இதயத்தில் உள்ள பயம், துக்கம், சந்தேகம் அனைத்தையும் நீக்கி உமது அன்பாலும் சமாதானத்தாலும் என்னை நிரப்பும். நான் தினமும் உம்மிடம் அன்பையும் ஆதரவையும் பெற்று உம்முடைய கிருபைக்குள் வளர உதவி செய்யும். உமது நித்திய அன்பில் நிலைத்திருக்கவும் உமது சித்தத்தின்படி வாழவும் எனக்கு வலிமை தாரும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.